கிளாப்னா என்ன தங்கம்? கை தட்டிட்டு சொல்றது. அட் ஸ்கூல், ஸ்கூலில். அட்டுனா இல், ஸ்கூல்னா பள்ளிக்கூடம். த பெல் ரிங்ஸ் டிங் டிங். மேக் அ லைன், கோ டு கிளாஸ். டீச்சர் சேஸ் குட் மார்னிங் சில்ட்ரன். வி சேஸ் குட் மார்னிங் டீச்சர். சரியாடா தங்கம்? த பெல் ரிங்ஸ் டிங் டிங். பெல் எப்படி அடிச்சிச்சு? டிங் டிங்னு அடிச்சிச்சு. மேக் அ லைன், நாங்கள் என்ன பண்ணோம்? ஒரு வரிசை ஃபார்ம் பண்ணோம். கோ டு ஸ்கூல், எதுக்கு லைன் ஃபார்ம் பண்ணாங்க? கிளாஸ்க்கு போகிறதுக்கு. கோ டு ஸ்கூல். டீச்சர் சேஸ், நாங்கள் எங்களை பார்த்தோன்னே எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க? குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னாங்க டீச்சர். வி சே குட் மார்னிங் டீச்சர். நாங்கள் டீச்சரை பார்த்து குட் மார்னிங் டீச்சர்னு சொன்னோம். அடுத்தது லிசன் லிசன். லுக் அட் மீ. லிசன்னா கேளு கேளு. லுக் அட் மீ, என்ன பாரு. ரீட் த வேர்ட்ஸ் 1 2 3. 1 2 3ன்னு ரீட் பண்ணு. ஸ்டாண்ட் அப், லைன் அப், அவுட் டு பிளே. எந்திரி, வரிசையில் நில்லு, விளையாட போ. ரன் அண்ட் ஜம்ப். ஹுரே ஹுரே. ரன் அண்ட் ஜம்ப். ரன்னுனா ஓடு, ஜம்ப்னா குதி. ஓடு குதி, ஹுரே ஹுரேன்னு சத்தம் போட்டு ஓடு குதி. லிசன் லிசன், கேளு, என்ன பாரு. ரீட் த வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணு. 1 2 3. 1ங்கிற போது ஸ்டாண்ட் அப், 2ங்கிற போது லைனில் நில்லு, 3ங்கிற போது அவுட் டு பிளே, விளையாடப்போ. ரன் அண்ட் ஜம்ப், ஓடு குதி. ஹுரே ஹுரே, ஒரே ஜாலின்னு சொல்லிட்டு குதி. லஞ்ச் டைம், லஞ்ச் டைம். ஈட் அண்ட் ஷேர். லஞ்ச் டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்டோட சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன், என்னோட சாப்பாட்டை ஃப்ரெண்டு சாப்பிடுவாங்க. ஷிட் டுகெதர், உட்காந்துக்கிறோம், கூடி உட்காந்துக்குவோம். ஷோ வி கேர், எங்களுடைய கேரிங்க அடுத்தவங்களுக்கு காமிப்போம். பேக் டு ஸ்கூல் கிளாஸ், மறுபடியும் கிளாஸுக்கு போவோம். லேர்ன் சம் மோர், இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிப்போம். ஸ்கூல் இஸ் ஃபன், ஸ்கூல் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. வி லவ் இட். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸ்கூலில் என்ன இருக்குது? விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சாப்பிடலாம் ஷேர் பண்ணி. அதனால் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. லிசன் பண்ண, எழுது. யுவர் டீத். டீத்னா என்ன கண்ணா? பற்கள். என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். பற்களை நம்ம என்ன பண்ணணும்? துலக்க வேணும். யுவர் ஃபுட்டு, உன்னோட சாப்பாட்டை என்ன பண்ணணும்? சூ பண்ணி நல்லா மென்று முழுங்க வேணும். யுவர் ஃபேஸ், உன்னோட முகத்தை என்ன பண்ண வேணும் தங்கம்? வாஷ், கழுவ வேணும். யுவர் ஐஸ், உன்னோட கண்களை என்ன பண்ண வேணும்? வாஷ் பண்ண வேணும். ஓகேயா? ஸோ ப்ரஷ் யுவர் டீத், யுவர் ஃபுட், வாஷ் யுவர் ஃபேஸ், வாஷ் யுவர் ஐஸ். டாக் ஸ்பாட்டு, மை ஈவினிங். ஹலோ, குட் மார்னிங் எவரி ஒன். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஐ ஆம் போட்டு நேமில் உன்னோட பெயர் என்னவோ அதை இங்கே எழுதணும். நான் மிஸ் அர்ஜுன் எழுதிக்கிறேன். ஐ ஆம் அர்ஜுன். ஐ கோ ஹோம் இன் த ஈவினிங். நான் வீட்டுக்கு எப்போ போவேன்? ஈவினிங்கில் போவேன், சாயந்தரமாக நான் வீட்டுக்கு போவேன். அடுத்தது ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். நான் என்னோட கைகளை நல்லா கழுவிட்டு ஹேண்ட்ஸை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஈட் ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், சிற்றுண்டி சாப்பிடுவேன். அண்ட் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? வாட் எல்ஸ், வேறு என்ன இருக்குது? ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க. வாஷ் மை ஹேண்ட்ஸ், ஈட் ஸ்நாக்ஸ், ப்ளே வித் மை பெட்ஸ், வாட் ஆர் த பிளான்ஸ், ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கடாமா. அதையவே நம்ம பார்த்து நம்ம என்ன செய்வோமோ அந்த ஆக்டிவிட்டியை அதில் எழுத வேணும். மை ஈவினிங் டைமில் நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். கை கழுவிட்டு என்ன பண்ணுவேன்? முதல்ல கை கழுவுவேன், அதுக்கப்புறம் பெட்ஸ் கூட விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், பாடம் படிப்பேன். ஸோ உனக்கு எதெல்லாம் முடியுதோ அதையெல்லாம் இந்த இடத்துல நீ எழுத வேணும். சே இட், ஷோ இட். ட்ரிங்க் ட்ரிங்க் ட்ரிங்க், ட்ரிங்க் சம் மில்க். பெண்ட் பெண்ட் பெண்ட், பெண்ட் யுவர் நீஸ். டர்ன் டர்ன் டர்ன், turn your left. raise your hand. சரி எடுத்தாங்க. இப்போ நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஷோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ட்ரிங்க் சம் மில்க். கொஞ்சமாக பால் குடி, கொஞ்சம் பால் குடி. பெண்ட் யுவர் நீஸ். நீன்னு என்ன தங்கம்? இந்த முட்டிக்கால் இருக்குல்ல, அதுதான் நீ. அந்த நீ என்ன பண்ண? கொஞ்சமாக பெண்ட் பண்ணு. டர்ன் யுவர் லெஃப்ட். உன்னோட லெஃப்ட்னா எது சாமி? இடது பக்கம். உன்னோட இடது பக்கம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணு. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். உன்னோட கைகளை மேலே தூக்கு. ரைஸ்னா தூக்குறது, கைகளை மேலே தூக்கு. லிசன் அண்ட் ரிப்பீட். லிசன் பண்ணு, அதை ரிப்பீட் பண்ணு. கேளு, மறுக்கா சொல்லு. இது லெஃப்ட், எஃப்டினா ஃப்ட். சொல்லு சாமி, எஃப்டினா எப்படி நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும்? இஃப்ட். லெஃப்ட்
லிஃப்ட்னா தூக்குறது, லெஃப்ட்னா இடதுபுறம், கிஃப்ட்னா பரிசு. இப்போ இதில் நம்ம எதை ப்ரொனன்சியேட் பண்ண சொல்லித்தராங்க? எஃப்டி, லிஃப்ட்டு, லெஃப்ட்டு, கிஃப்ட்டு. அடுத்தது எண்டினா பாரு, சாண்டு, பாண்டு, பெண்டு. சரியாடா தங்கம், என்டி அப்படின்னு அடுத்தது என்கேன இங்கு, ட்ரிங்க்கு, பிங்க்கு, டேங்க்கு. சரியாடாமா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தராங்க. நல்லா நீ 2-3 தாட்டி வீடியோ போட்டு பார்த்து லிசன் பண்ணிட்டு சொல்லி பார்க்க வேணும். டைம், ரீட் அண்ட் ரைட், கலர் த ரைமிங் பேர்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ். ஓகே சாமி, ரைமிங் பேர்ஸில் இருக்கிற ஸ்டார்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரே கலர் கொடுத்து ஒரு கலர் கொடுக்க வேணும். சேம் கலர் ரெண்டுக்குமே கொடுக்க வேணுங்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கலராக எடுத்துக்கலாம். ரெட்லேருந்து ஆரம்பிக்கலாம் மேடம்மா. சரி, ஹேண்டு பெண்டு, ஹேண்டு பேண்டு. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி ரைமிங்காக வருது. ஒரே மாதிரி பாரு, ஏஎன்டின்னு முடியுதா, அதனால் அந்த மாதிரி முடிகிறத நம்ம ரைமிங்னு சொல்கிறோம். ஸோ தட் அதுக்கு நம்ம சேம் கலரை அடிச்சுக்கணும் நீ நோட்டில். அடுத்தது வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டு, கிஃப்ட்டு, ஐஎஃப்டி கடைசியில் ரெண்டுலேயுமே இருக்குது பாரு. ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி வரும். லிஃப்ட்டு, கிஃப்ட்டு அந்த மாதிரி வரதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டு, பிளாங்க்கு. இது இல்லை, ரைமிங் வேர்டில் இல்லை, ரைமிங் பேர்ஸில் இல்லை. விண்டுங்கிறது இண்டு சத்தம் வருது, பிளாங்க்குங்கிறது கேங்கிற சத்தம் வருது. அப்போ அதுக்கு நம்ம கலர் கொடுக்க முடியாது. சிங்க்கு, பிங்க்கு ரெண்டுமே வந்து ஐஎன்கேன்னு முடியுத தங்கம். அப்போ அது ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸு. அது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கலரை கொடுத்துக்கோ. இது ரெண்டும் ரைமிங்கில் இருக்குது. கிராஃப்ட், பிளிங்க்கு ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது, இல்லை வேறு வேறு ஸ்பெல்லிங், வேறு வேறு உச்சரிப்பு. அதனால் அதை நம்ம ரைமிங் வேர்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே கலர் கொடுக்கவும் முடியாது. அடுத்தது ஃபைண்டு, கைண்டு. பாரசாமி ஐஎன்டின்னு முடியுத கடைசியில். அப்போ அது ரைமிங் வேர்டில் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம சேம் கலர் கொடுக்கணும். ஒரே கலர் கொடுத்துக்கிறோம். அப்போது இது ரெண்டுமே என்னது, வேறு வேறு ப்ரொனன்சியேஷனில் வருது. அது ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை, அதனால் அதுக்கு நம்ம ஒரே கலர் கொடுக்க முடியாது. இது 4 தான் ஒரே கலரு. சூஸ் அண்ட் ரைட், சூஸ் பண்ணு, எழுது. சாஃப்ட் மென்மையான, கிஃப்ட்டு பரிசு, ட்ரங்க்கு துதிக்கை, பாண்டுன்னா குளம். ஸோ ஐ ஹாவ் அ லாங் ட்ரங்க்னா நான் தும்பிக்கை இருக்கல தங்கம், அதை தான் நம்ம ட்ரங்க்குன்னு சொல்கிறோம். இப்போ யானைக்கு பெருசாக ட்ரங்க் இருக்குது. த பில்லோ இஸ் சாஃப்ட், நான் தலகாணி ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்குது. ஐ ஸ்விம் இன் த பாண்ட், நான் குளத்துல நல்லா நீந்துவேன், ஜாலியாக இருப்பேன். ஐ லைக் கிஃப்ட், எனக்கு கிஃப்ட் பரிசு பொருட்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதிட வேணும். டைம், உரையாடல் நேரம். ஹூ ஹேஸ் அ அப்படின்னா ஆரம்பிக்கிற சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் ஹேவ்னா என்ன, ஹேஸ்னா என்ன அது எந்த இடத்துல உபயோகப்படுத்தணும்னு சொல்லித்தராங்க. ஐ ஹேவ் அ பால், நான் அப்படிங்கிற போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹூ ஹேஸ் அ பென், யாரோட பென் இது அப்படிங்கிற போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் அ பென், அப்போ ஐ வந்தது நம்ம என்ன சாமி யூஸ் பண்ணுறோம், ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஹூ ஹேஸ் அ டாய், யார்கிட்ட பொம்மை இருக்குது, பொம்மை யார் வச்சுருக்காங்க, இந்த இடத்துல பொம்மை இருக்குது, இங்கே பொம்மை இருக்குது, கார் பொம்மை. ஃபைண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கணும். பேட்டு, பாலு, கீ, பென், டாய், கார், புக், அடுத்தது ஸ்பூன், காயின், வாட்ச். இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஒழிச்சு வச்சுட்டு குட்டி பசங்க ஒருத்தர் கேள்வி கேட்கணும். யார்கிட்ட கார் பொம்மை இருக்குது, அப்போ அது எப்படி கேட்ப, ஹூ ஹேஸ் அ கார். அப்போது அதுக்கு கார் வச்சுருக்கிறவங்க ஐ ஹாவ் அ கார் அப்படி சொல்லி ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ஹூ ஹேவ் அ பால், ஹூ ஹேஸ் அ பால் அப்படி சொன்னால் அந்த பால் வச்சுருக்கிறவங்க எந்திரிச்சு ஐ ஹாவ் அ பால் அப்படி சொல்லணும். அடுத்தது கீ வச்சுருக்கிறவங்க கிட்ட ஒருத்தர் ஹூ ஹேஸ் அ கீ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க ஐ ஹாவ் அ கீ அப்படி சொல்லி ஆன்சர் பண்ணணும். இப்படி இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ஹேஸ் ஹேவ் போட்டு நீ ஃபில் பண்ணுங்கிறாங்க. அவங்க சாரா, விமல், ரஹீம், நிலா. சாரா படிக்கிறாங்க, விமல் வந்து டாய் வச்சு டெடிபியர் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க, ரஹீம் வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க, அண்ட் தென் நிலா வந்து பலூன் வச்சு விளையாடுறாங்க.
ஐ ஆம் ரஹீம். ரஹீம் கிட்ட என்ன இருக்குது? ஐ ஹாவ். ஐ வந்ததுன்னு என்ன தங்கம் போட சொல்லியிருக்கிறேன்? ஹாவ் போடணும். ஐ ஹாவ் அ பைசைக்கிள். திஸ் இஸ் நிலா. இவங்க நிலா. ஷீ ஹீ வந்ததுன்னா ஹேஸ் போடணும். சீனா அவள், ஹீனா அவன். இவங்க 2 பேர் வந்தாலுமே நம்ம ஹேஸ் தான் போடணும். ஐ வந்தால் ஹேவ் போடணும். ஹீ ஹேஸ் அ பலூன். திஸ் இஸ் விமல். ஹீ ஹேஸ் அ டாய். இப்போ சி வந்தாலோ ஹீ வந்தாலோ என்ன போடணும்? ஹேஸ் போடணும். திஸ் இஸ் சாரா. சி ஹேஸ் அ புக். அப்போ ஐ வந்து என்ன போடணும்? எஸ் ஹேவ் போடணும். ஹீ சி வந்ததுன்னா என்ன போடணும்? ஹேஸ் போடணும். தட்ஸ் ஆல். ரைட். ஹீ சி சொல்லி எழுது. சலீம். சலீம் வந்து சொல்கிறான். இங்கே வந்து ஸ்டெல்லா வந்து சொல்கிறாங்க. சலீம் சொல்லும்போது ஹீ ஹேஸ் அ பால். சலீம் கிட்ட என்ன இருக்குது? ஒரு பால் இருக்குது. அடுத்தது ட்ரம் யார் கையில் இருக்குது? ஸ்டெல்லா கிட்ட இருக்குது. ஸ்டெல்லானா பொண்ணுன்னா ஷீ போடணும். ஷீ ஹேஸ் அ ட்ரம். பப்பு நாய்க்குட்டி யார்கிட்ட இருக்குது? ஸ்டெல்லா கிட்ட இருக்குது. அப்போ நம்ம ஷீ ஹேஸ் அ பப்பு அப்படி சொல்லி போடணும். அடுத்தது பாருடாமா. அடுத்தது கப்பு யாருக்கிட்ட இருக்குது? சலீம் கிட்ட இருக்குது. பையன்கிட்ட இருக்குது. பையன்னா நம்ம ஹீ. எக் யார்கிட்ட இருக்குது? இந்த பாப்பா கிட்ட இருக்குது. பாப்பானா நம்ம ஷீ. கேட் யார்கிட்ட இருக்குது? சலீம் கிட்ட இருக்குது. அப்போ நம்ம ஹீ போடணும். பையன்கிட்ட இருந்ததுன்னா ஹீ போடணும். பொண்ணுக்கிட்ட இருந்ததுன்னா ஷீ போடணும். அடுத்தது ஃபன் டைம். ஹேன் யூ நாட்டி சின்னு கோ டு ஸ்கூல். நாட்டி பையா குறும்பு பையலே பள்ளிக்கூடத்துக்கு போ. ட்ரா அண்டு கலர். ட்ரா பண்ணு, கலர் பண்ணு. இந்த பிக்சர் பிலோ. கீழே வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே ப்ரெஷ்ஷும் இங்கே பேக்கும் ட்ரா பண்ணியிருக்கோம். சவுண்டு சொல்லி பழக போகிற சாமி. எல்டி அப்படிங்கிற சவுண்டு வந்ததுன்னா இல்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ப்ரொனன்சியேட் பண்ணணும். சால்ட்டு, பெல்ட்டு, எம்பின்னா இம்பு. சரியா? லேம்ப்பு, ஜம்ப்பு. எஸ்கேன்னு வந்ததுன்னா இஸ்கு, டெஸ்க்கு, மாஸ்க்கு. சரியா தங்கம்? இப்போ மறுபடியும் சொல்லி பார்த்து வரலாமா? ஐடினா இச்சு, சால்ட்டு, பெல்ட்டு. எம்பினா இம்பு, லேம்ப்பு, ஜம்ப்பு. எஸ்கேனா ஸ்க்கு, டெஸ்க்கு, மாஸ்க்கு. திருப்பி வீடியோ போட்டு லிசன் பண்ணி சொல்லி பார்க்க வேணும். லுக் அட் த பேட்டர்ன் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸ். எல்டி அப்படின்னு வந்ததுன்னா நீ வந்து இந்த பொம்மை வரைய வேணும். எம்பின்னு வந்ததுன்னா இந்த கோடு வரையணும். டெஸ்க்கு எஸ்கேன்னு வந்ததுன்னா புள்ளி வைக்கணும். சரியா? இப்போ முதல்ல எல்டி வரதை பார்த்துடலாமா? எல்டி இங்கே இருக்குது. அடுத்தது எல்டி இங்கே இருக்குது. அடுத்தது எல்டி இங்கே இருக்குது. ஓகே? எல்டி வர்ற பக்கம்லாம் நாம் இந்த மாதிரி படம் வரையணும். இந்த படம் வரையணும். நீ புக்கில் கரெக்டாக வரையணும். சரியா? வேறு கலர் எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா எம்பி வருது அப்படின்னா இந்த மாதிரி கோடு, இப்படி கோடு போடணும். இந்த கலர் தெரியவே இல்லை. சரியாப்பா? கோடு போடணும். எம்பி எங்கெல்லாம் வருது? இந்த இடத்துல எம்பி, இந்த இடத்துல எம்பி, அடுத்தது இங்கே எம்பி, இங்கே எம்பி. எம்பி வந்ததுன்னு என்ன தங்க பண்ணணும்? இந்த மாதிரி கோடிங்க கீழே வரையணும். அடுத்தது எஸ்கே வந்ததுன்னா புள்ளி வைக்கணும். வேறு கலர் எடுத்துக்கலாமா? அவனுக்கு அப்போ தான் புரியும். இந்த கலர் எடுத்துக்கலாம். ஸோ எஸ்கே எங்கெல்லாம் வருது? இந்த இடத்துல எஸ்கே, இந்த இடத்துல எஸ்கே, இங்கே எஸ்கே, நெக்ஸ்ட்டு இங்கே எஸ்கே. எஸ்கே வந்ததுன்னா கீழே எல்லாம் நம்ம என்ன பண்ண வேணும்? புள்ளியாக வைக்க வேணும். இந்த ஈவினிங்னா சாயந்தரம். ஜம்ப்ஸு, மில்க்ஸு, பெல்ட்டு, மாஸ்க்கு, ட்ரிங்க்ஸு இதை யூஸ் பண்ணிக்கன்னா இந்த ஸ்டோரியை ஃபில் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே படத்தை பார்த்துக்கலாம். ரூபன்ஸ் ஹோம். ரூபனோட வீடு. ஹி ஹியர்ஸ் மியூ மியூ. ரூபனுக்கு மியூ மியூன்னு சத்தம் கேட்குது. ஏ லிட்டில் கிட்டி இஸ் அட் த கேட். கேட்டுக்கு முன்னால் குட்டியாக ஒரு பூனை நின்றுட்டு இருந்துச்சு. பூனைக்குட்டி நின்றுட்டு இருந்துச்சு. ரூபன் ஸ்மைல்ஸ். ரூபன் அதை பார்த்து சிரிக்கிறான். ஹி கிவ்ஸ் த கேட் மில்க். அவன் அந்த குட்டியத்துக்கு இப்போ என்ன பண்ணுறதாங்க? பால் கொடுக்குறான். த கேட் ட்ரிங்க்ஸ் அட் ஃபாஸ்ட். அந்த கேட் என்ன பண்ணுதாம்மா? வேகமாக பாலை குடிக்குது. இட் ஜம்ப்ஸ் ஆன் த மேட்டில் துள்ளி குதிக்குது. த கேட் பிளேஸ் வித் த மாஸ்க்கை வச்சுட்டு அது மாஸ்க்கை போட்டுட்டு அந்த கேட்டு கூட விளையாடுறான். ரூபன் வியர்ஸ் ஹிஸ் பெல்ட்டை போட்டுக்கிறான்.
ஹீ பிளேஸ் வித் த கேட், கேட் கூட விளையாடுறான். இல்லைடாம்மா இங்கே மாற்றி வருது. அங்கே என்ன வரும்னா இந்த இடத்துல பெல்ட் வரும். இந்த பூனை என்ன பண்ணுது, பெல்ட் கூட தான் விளையாடிட்டு இருக்குது. பெல்ட்டு கூட விளையாடிது. இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், மாஸ்க்கு போட்டுருக்கான். மாஸ்க்கு, இங்கே மாஸ்க்கு வரும். சரி, ஹீ பிளேஸ் த, என்னடாமா வருது, ஹீ பிளேஸ் வித் த கேட். மாஸ்கை போட்டு அவன் கேட் கூட விளையாடுறான். தை ரன் ரன் ரன், அவங்க ஓடுறாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபன். அது ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே தங்கம். அப்போது அந்த பூனைக்கு அவன் என்ன கொடுக்குறான், பால் கொடுக்குறான். பாலுக்கு மில்க்கு. இந்த பூனை என்ன பண்ணுது, தி கேட் ட்ரிங்க்ஸ் இட் ஃபாஸ்ட், வேகமாக குடிக்குது. இட் ஜம்ப்ஸ் ஆன் த மேட், மேட்டில் ஓடி பிடிச்சி ஜம்ப் பண்ணி குதிச்சு விளையாடுது. த கேட் பிளேஸ் வித் த பெல்ட் தூக்கி வச்சுட்டு விளையாடுது. ரூபன் இயர்ஸ் ஹிஸ் மாஸ்க், அவனோட மாஸ்கை போட்டுட்டு ஹி பிளேஸ் வித் த கேட்டு கூட விளையாடுறான். அது எப்படி இருக்குதாம்மா அவனுக்கு, ஃபன்னாக இருக்குது. ரீட் த வேர்ட்ஸ் அலவுட், கலர் த ஸ்டார்ஸ் வித் யூ ஃபினிஷ். நீ முடித்ததுக்கப்புறம் அந்த வேர்டை, ஒரு ஸ்டாரை வந்து கலர் பண்ண வேணும். நீ எந்த இடத்துல முடிக்கிறியோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாரை முடிக்க வேணும். ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சுன்னா 1, பிளாக் ப்ளூ, ப்ரீக் ப்ரௌன், கிளாக் கிளாப். இப்போ முடிஞ்சதுன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். ட்ரிங்க் ட்ரா, க்ரோ கிரான், ஃப்ளை ஃப்ளாக், ஃப்ராக் ஃப்ரீ. இந்த இது முடிஞ்சதுன்னா இங்கே கிளாஸ் குளோப், கிராஸ் கிரீன், சாண்ட் பாண்ட். முடிஞ்சதுன்னா இந்த ஸ்டார். முடிக்க உன்னால் வாசிக்க முடியுதுன்னா அந்த ஸ்டாரை போடணும். இல்லைன்னா வாசி பழகணும். பீர் டாக், பீர்னா உன்னோட ஸ்டூடெண்ட்ஸு, உன் கூட இருப்பாங்களா உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன் கிளாஸ்மேட்ஸு. ஐ ஹாவ் அ புக், என்கிட்ட புக் இருக்குது. ஐ ஹாவ் அ டாய், என்கிட்ட பொம்மை இருக்குது. ஆறார்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை சொல்லி பழகணும். ஐ ஹாவ் அ டாய். சி ஹேஸ் அ பென். ஒரு பொண்ணுன்னு வந்ததுன்னா சி போடணும், ஹேஸ் போடணும். நான் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஐ ஹாவ் போட்டு அந்த சென்டென்ஸை வந்து தொடங்கணும். ரீடிங் ஸ்டார்ஸ், இன் அண்ட் அட் இஸ், வி ஆன் அப் ஆம், டு மை டூ ஆர், ஆஸ் இட் ஹீ மீ, கேட் கன் ஹாப் பென், டாப் டின் மேட் ரன், பாட் சன் hen sit, lid ten bat hut, a red hat, in the box, on the cot, a hot bun, a fat dog, it is a car, he can run, this is a log, I see a fox, she likes pen. சரியாடா தங்கம், இதோட இந்த லெசன் முடியுது. இதையும் பார்த்துடலாம். பிரைனி பீஸ், இதோட மண்டைகள் எல்லாம் காணமுடா தங்கம். அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இந்த மண்டை பாரு, இது இந்த பியருக்கு உண்டானது. அழிச்சிட்டு மாற்றிக்கலாமா? இது வந்து இந்த பியருக்கு உண்டானது. இது பாருடாமா, இது இவனுக்கு உண்டானது. இது பாருடாமா, இந்த வெள்ளை இவனுக்கு உண்டானது. இது இந்த யானைக்கு உண்டானது. மை ரெஃப்ளெக்ஷன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் ரீட் பண்ண முடியும். சவுண்டு பெண்ட் த சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்னால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஸ்டாரை வந்து நீ குறிக்க வேணும். ஆனால் ஐ கேன் டூ, ரீட் அண்ட் டிக், ரீட் பண்ணு டிக் பண்ணு. ஐ ஸ்லீப் ஆன் மை பெட், நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க படுத்துட்டு இருக்காங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எதுடாமா கரெக்டாக இருக்கும், இருக்குடாமா அழிச்சிடலாம். எது கரெக்டாக இருக்கும்னா இந்த செகண்ட் ஒன். ஐ ட்ரிங்க் வாட்டர்னா தண்ணி குடிக்கிறேன். இவன் தான் தண்ணி குடிக்கிறான், இவன் ப்ரஷ் பண்ணுறான், இவன் படிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஹியா, சியா, ஷீ, ஹேஸ், ஹாவ் போட்டு நீ இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஐ ஆம் ஜான். ஐ வந்தது நம்ம என்ன போட வேணும், கண்டிப்பாக ஹேவ் போடணும். சி வந்ததுன்னா என்னடா தங்கம் போடணும், ஹேஸ் போடணும். திஸ் இஸ் அப்துல், ஹீ ஹேஸ் அ பால். அப்துல்னா பையன் வந்ததுன்னா நமக்கு ஹீ, அவங்கிட்ட பால் இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஐ ஆம் ஜான், நான் ஜானு. ஐ ஹாவ் அ பென், என்கிட்ட பென் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐ போட்டால் ஹாவ் போடணும். திஸ் இஸ் ஷீலா, இவ வந்து ஷீலா. ஓகேயா, அவள் வந்து பொண்ணுங்கிறத ஆரம்பிக்கிற போது அவள் சொல்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஷீ ஹேஸ் அ கிஃப்ட், அவள் கையில் கிஃப்ட் இருந்துச்சு. திஸ் இஸ் அப்துல், இவன் தான் அப்துல். ஹீ ஹேஸ் அ பால், அப்துல் கிட்ட பால் இருந்துச்சு. அவன்கிற போது நம்ம ஷீன்னு சொல்லி சொல்ல வேணும். இதோட முடியுதுடாமா இந்த லெசனு.